ஹலோ மீடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய 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 வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, அரசன் படத்துலேருந்து தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் சிலம்பரசனை வச்சு அரசன் அப்படின்ற ஒரு படம் வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. நேற்றுலேருந்தே ஷூட்டிங்கிறது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது எல்லாருக்குமே வந்து தெரியும். அனிருத் அவர்கள் தான் இந்த ஒரு படத்துக்கு மியூசிக்கும் வந்து பண்ணுறாரு. ஆல்ரெடி வந்துட்டு அந்த ப்ரோமோ பிஜிஎமே ரொம்ப பயங்கரமாக வந்து இருந்துச்சு. இப்போ அதோட ஷூட்டிங் ஆனது கரண்ட்லி மதுரையில் நடந்துகிட்ருக்கு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ நேற்று கூட நம்ம ஒரு வீடியோன்றது வந்து பண்ணியிருந்தோம். இப்படி மதுரையில் வந்து ஷூட்டிங் நடக்குது, எஸ்டிஆர் அவர்கள் வந்துட்டாரு. பட் ஆனால் எங்கே ஷூட்டிங் நடக்குது, என்ன ஏதுன்ற அப்டேட் தெரில அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருந்தோம். பட் ஆனால் இப்போ வந்துட்டு அந்த ஷூட்டிங் ஆனது எங்கே நடக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம சிலம்பரசன் டிஆர் அவர்கள், வெற்றிமாறன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கோவில்பட்டி அந்த ஒரு சுற்றி இருக்கிற அந்த ஒரு ஏரியாஸில் தான் வந்துட்டு ஷூட்டிங்கிறது வந்துட்டு இப்போ வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் இருக்க ஏதோ ஒரு வில்லேஜ் பக்கம் வந்துட்டு ஏதோ ஒரு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது காலையிலேருந்தே ரொம்ப பயங்கரமாக வந்து போயிட்டுருக்கு. அந்த வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நிறையாவே வந்துட்டுருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ காலைல எஸ்டிஆர் அவர்கள் அங்கே போயிட்டு வந்துட்டு ரீச் ஆனதுலேருந்தே வந்துட்டு பயங்கரமான க்ரௌடு வந்து இருந்திருக்கு. ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு வெற்றிமாறன் அவர்கள் இருக்க வீடியோஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா அங்கே இருக்க பசங்கள்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்திருந்த ஒரு விஷயம் வந்துட்டு லீக் ஆகிருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அவர்களே வந்துட்டு ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுட்டு அங்கே வந்துட்டு என்ன ஒரு லுக்கில் இருக்காரோ அந்த லுக்கில் இருக்க வீடியோ ஒன்று வந்துட்டு அப்படின்னு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வந்து போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவர் போட்டிருந்த அந்த ஒரு டிஷர்ட்டில் வந்துட்டு மதுரை டைகர்ஸ் அப்படின்ற மாதிரியும் வந்து போட்டுருந்துச்சு. ஸோ நம்பர் 9 வந்துட்டு இருந்துச்சு. கீழே மதுரை டைகர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ளூ கலர் ஜெர்சி ஒன்று வந்து போட்டிருந்தாரு. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி ஃபுல்லாக க்ளீன் ஷேவ் ஒன்று பண்ணிவிட்டு ஆள் பார்க்க பயங்கர மாசாக இருந்தாப்புல அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஸோ எந்த மாதிரி குக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு தரமான படமாக தான் இருக்கும். ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு படம் வேறு ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப தரமாக இருக்கும். வெற்றிமாறன் அவர்கள் படம்னாலே வந்துட்டு ரொம்ப சூப்பரான ஒரு கதையை வச்சு செம்மையாக நகர்த்தி கொண்டு போவார். ஸோ அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். டட்டா பை பாய்.